நாகப்பட்டினம் மாவட்டம் புதுச்சேரி கிராமத்தில் நடேஸ்வர சுவாமி கோவிலுக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்த தனிநபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் புகார் அளித்தனர். 50 ஆண்டுகளாக பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த பாதையை ஆக்கிரமித்த தனிநபர் மீது பலமுறை புகார் அளித்தும் இதுவரை ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதனை கண்டித்தும் ஆக்கிரமிப்பாளர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் புகார் அளித்தனர். நேற்று 3 மணிக்கு மேலே இந்த இடத்த அடைச்சிருக்காங்க. இதனால நான் இப்போ காலேஜ் போகாமல் நான் இங்கே நிற்கிறேன். நான் இனிமேல் எனக்கு எக்ஸாம் இருக்குது, நான் படிக்கணும், நிறைய ஒர்க் இருக்குது. இப்படி அடைச்சிருந்தாங்கன்னா நாங்கள் எப்படி திருப்பி நாங்கள் போக முடியும், காலேஜ் போக முடியும்? எந்த ஒரு போக்குவரத்து வசதியுமே இல்லை. மாவட்ட ஆட்சியர் எங்களுக்காக இது உதவி செஞ்சு கொடுக்கணும். தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள வருவாய்த்துறை ஊழியர்கள் விவசாயி ஒருவரை தாக்க முயன்ற சம்பவத்தால் பரபரப்பு சூழல் நிலவியது. மேட்டூர் பகுதியைச் சேர்ந்த சாமுவேல் என்பவர் போலி ஆவணங்கள் மூலம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட தனது நிலத்தை மீட்க கோரி ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த நிலையில் அவர் தனது நிலம் அபகரிக்கப்பட்டது குறித்து அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த வருவாய்த்துறை ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அப்போது சாமுவேலை வருவாய்த்துறை ஊழியர்கள் நாற்காலியால் தாக்க முயன்றது பரபரப்பை ஏற்படுத்தியது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பேருந்து நிலையத்தில் கட்டப்பட்டு வரும் 12 கடைகளுக்கு டெண்டர் விடுவதில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக மக்கள் மேம்பாட்டு சங்கத்தினர் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். ஒரு கடைக்கு முன்பணமாக 3 லட்சத்திற்கும் மேல் கட்ட வேண்டும் எனவும் அதிகாரிகளுக்கு 5 லட்சம் ரூபாய் தர வேண்டும் எனவும் அதிகாரிகள் நிர்பந்திப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மக்கள் மேம்பாட்டு சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். திமுக ஆட்சியில் அதிகாரிகள் கமிஷன் கலெக்ஷனிலேயே குறிக்கோளாக இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர். 3,70,000 ரூபாய் டெபாசிட் கட்டணுமா? அதாவது 1 வருஷத்துக்கான வாடகையை முன்பணமாக கட்டணும். சரி, இதெல்லாம் கட்டிட்டா ஆஃபீஸ் செலவு தனி. இது இல்லாமல் அதிகாரிகளும் அங்கே உயர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களும் அவங்களுக்கு தனியாக ஒரு கடைக்கு 5 லட்சம் ரூபாய் கட்டணுமா? ஆக ஒரு சாதாரண ஒரு வியாபாரி அதிகாரிகளுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய், ஒரு கடைக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்து 3,70,000 டெபாசிட் கட்டி 1 வருஷம் வாடகையை முன்னாடி கட்டி அதுலேயும் எலக்ட்ரிக்கல் ஒர்க் யார் கடை டென்ட் எடுக்கிறாரோ அவரே தான் செஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவசரமாக பண்ண வேண்டியதுக்கு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க ஊழல் தான். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே முதியவரை தாக்கி 5 சவரன் தங்கச் செயின் மற்றும் பணத்தை திருடிச் சென்ற 2 சிறுவர்கள் உட்பட 3 பேர் சிக்கினர். ஸ்ரீராமபுரத்தை சேர்ந்த சண்முகம் என்பவர் தனது வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத நபர்கள் வீட்டிற்குள் புகுந்து அவரை தலையில் பாட்டிலால் தாக்கிவிட்டு 5 சவரன் தங்கச் செயின் மற்றும் 2,000 ரூபாய் பணத்தை திருடிச் சென்றுள்ளனர். இந்நிலையில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட 2 சிறுவர்கள் உள்ளிட்ட 3 பேர் சிக்கினர். திமுக ஆட்சியில் ஏவல் துறை செயலிழந்துள்ளதால் குற்றவாளிகள் எந்தவொரு அச்சமுமின்றி கொள்ளை சம்பவங்களில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே நோய் தாக்குதலால் தர்பூசணி விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளதோடு போதிய விற்பனை இல்லை என்றும் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கொழை சாவடிக்குப்பம் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் 200 ஏக்கருக்கு மேல் தர்பூசணி சாகுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் மஞ்சள் நோய் தாக்குதல் காரணமாக விளைச்சல் குறைந்துள்ளதாகவும் இதனால் கடந்த ஆண்டு 20,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட தர்பூசணி இந்த ஆண்டு 5,000த்திற்கு கூட விற்பனையாகவில்லை என்றும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் ஸ்டாலின் மாடல் அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என தர்பூசணி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். போன வருஷம்லாம் ஒரு டன்னு 20,000க்கு மேலேயே வித்துச்சு. இந்த வருஷம் ஒரு டன்னு 5,000க்கே போக மாட்டேங்குது. எல்லாம் கொல்லிலே கடந்து வீணாகுது. அப்படியே பாருங்க, கொல்லியில ஒரு பழம் கூட விற்கல, வியாபாரியும் வரல. ரொம்ப அந்த வருஷம் ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு. இதுக்கு ஏதாவது இழப்பீடு கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். சுத்தமா எங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சு. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே உளுத்தூர் கிராமத்தில் பூங்கா அமைக்கப்பட்டதில் அதிகாரிகள் முறைகேடுகளில் ஈடுபட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உளுத்தூர் கிராமத்தில் சில நாட்களுக்கு முன்பு சிறுவர்கள் விளையாட்டு பூங்கா 7,62,000 ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் இதன் மொத்த மதிப்பே 70,000 ரூபாய் கூட இல்லை என்றும் பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள விளையாட்டு சாதனங்கள் சில நாட்களிலேயே சேதமடைந்துள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகள் பூங்கா அமைப்பதாக கூறி மக்களின் வரி பணத்தை முறைகேடு செய்துள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவாரூரில் ஸ்கேன் எடுக்க வந்தவருக்கு போட்ட ஊசி காரணமாக பெயிண்டர் இறந்ததால் ஆவேசமடைந்த உறவினர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர்.
நாகை மாவட்டம் வெளிப்பாளையத்தை சேர்ந்த ரவிச்சந்திரன் கால் நரம்பு சுருட்டலுக்காக சிகிச்சை பெற முடிவு செய்துள்ளார். இதற்காக துர்காலயா சாலையில் தனியார் ஸ்கேன் சென்டரில் அவருக்கு டெஸ்ட் ஊசி போட்டுள்ளனர். இந்நிலையில் அவருக்கு வாந்தி, மூச்சுத் திணறல் ஏற்பட்டு உயிரிழந்தார். இதையடுத்து உறவினர்கள் ஸ்கேன் சென்டரை முற்றுகையிட்டதுடன் சாலை மறியல் போராட்டமும் நடத்தியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. ஒரு 4 பேர் உள்ள ஓடுனாங்க. உள்ள ஓடும் போது அப்ப கூட என்கிட்ட எதுவுமே இன்ஃபர்மேஷனே கொடுக்கவே இல்லை. நானாதான் உள்ள போய் என்ன பண்றீங்க, எதுக்கு எல்லாரும் ஓடி வரீங்க அப்படின்னு சொல்லி உள்ள போனேன். உள்ள போனப்ப எங்க அப்பா வாந்தி எடுத்தாங்க. நான் கடைசியா எங்க அப்பாவை பார்த்தது அந்த வாந்தி எடுக்கும் போதுதான். அப்பா கூட என்ன உள்ள விடல, எங்க அப்பாட்ட பேசவே விடவே இல்லை. எனக்கு அவ்வளவு அப்பயாவது என்ன உள்ள விட்டுருக்கலாம். அதுக்கப்புறம் சிபிஆர் தான் இங்க பண்ணாங்க. நல்லா இருக்கிற மனுஷனுக்கு எதுக்கு சிபிஆர் பண்றீங்க நான் அப்பயும் கேட்டேன். எதுக்கு செஸ்ட் பிரஷர் கொடுக்குறீங்க வெளில போங்க வெளில தள்ளி கதவை தான் சாத்துனாங்களே தவிர திரும்ப ஏதோ ஆம்புலன்ஸ் வர வச்சாங்க, எங்கேயோ அனுப்புனாங்க. ஆனா எங்க அப்பா ஆம்புலன்ஸ்ல போகும்போது எங்க அப்பாவுக்கு உயிர் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரகத்தில் திமுக அரசை கண்டித்து இருவர் தீக்குளிக்க முயன்ற அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியது. சீர்காழி அருகே பழையபாளையத்தை சேர்ந்த செல்வி தங்களுக்கு சொந்தமான இடத்தின் ஆவணம் வேறு ஒருவர் மீது இருப்பது குறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததை கண்டித்து மாவட்ட ஆட்சியரகத்தில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்றார். இதேபோன்று மணல்மேடு ராதாநல்லூரை சேர்ந்த மாற்றுத்திறனாளி சக்திவேல் என்பவர் தனக்கான 3 ஏக்கர் நிலத்தை தனது சகோதரர் தராமல் ஏமாற்றுவது குறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. எங்க வீட்டு பையன என்கிட்ட இருக்கு, என் பத்திர நம்பர் அவங்கிட்ட இருக்கு. அவனுக்கு இன்னும் தகுந்த நடவடிக்கை எதுவுமே எடுக்கல. கொடைக்கார முடிய சுத்தி அவனு இந்த வேலை தான் பண்றானுங்க. ஒரு மாசமா அலையிறாங்க. புதுப்பட்டினம் ஸ்டேஷன்ல எத்தனை மனு ரசீதி வாங்குறது, எவ்வளவு போராடுறது. நானு எங்க பாட்டு பேர்ல உள்ள சொத்தை அவன் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டு கொண்டு போய் கும்பகோணம் கூட்டுறவு சொசைட்டில வச்சிருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வனப்பகுதியில் 100 ஆண்டுகளுக்கு மேலாக வசிக்கும் தங்களுக்கு இலவச வீடுகள் வழங்க பழங்குடியின மக்கள் கோரிக்கையை விடுத்துள்ளனர். ராமன் தொட்டியில் தலைமுறையாக வசித்து வரும் 70க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் தற்காலிக குடிசைகளிலேயே வசிப்பதாகவும் தங்களுக்கு வீடு கட்டித்தர வேண்டுமென்றும் அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டுமென்றும் கடந்த 5 ஆண்டுகளாக மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் குடும்பத்துடன் மீண்டும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்த பழங்குடியினர் ஆட்சி போகும் இந்த நேரத்திலாவது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் கட்டி முடிக்கப்பட்ட சமுதாய சுகாதார வளாகம் பூட்டிய நிலையிலேயே உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அமர்நாத் புதூர் அம்பேத்கர் நகர் பகுதியில் சுமார் 5.25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சுகாதார வளாகம் கட்டப்பட்டு மின் இணைப்பு மற்றும் குடிநீர் வசதி இதுவரை செய்யப்படாமல் பூட்டிய நிலையிலேயே காணப்படுகிறது. பூட்டிய நிலையிலேயே காட்சியளிக்கும் இந்த சமுதாய சுகாதார வளாகத்தை துரிதமாக பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டுமென மாவட்ட நிர்வாகம் மற்றும் திமுக அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்டம் பர்வதமலை மீது ஏறி சுவாமி தரிசனம் செய்ய அனுமதி மறுக்கப்பட்டதால் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பர்வதமலையில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பிரம்மராம்பிகை உடனுரை ஸ்ரீ மல்லிகார்ஜுனேஸ்வரர் கோவிலில் காலமாக பக்தர்கள் மலை மீது ஏறி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து வந்த நிலையில் மலை ஏறுவதற்கு மாவட்ட நிர்வாகமும் வனத்துறையும் கட்டுப்பாடுகளை விதித்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பக்தர்கள் இரவு நேரங்களிலும் மலை ஏறுவதற்கு அனுமதி தர வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் சாரங்கபாணி சுவாமி திருக்கோவிலில் மாசி மகத்தினை முன்னிட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட அழகிய தெப்பத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராய் சாரங்கபாணி சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக 10வது நாளான நேற்று மாசி மகத்தினை முன்னிட்டு மகாமக திருக்குளத்திற்கு 11 சிவாலயங்களிலிருந்து உற்சவ பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளும் மாசிமக தீர்த்தவாரி நடைபெற்றது. மாசி சுக்லபட்ச சதுர்த்தியை முன்னிட்டு வேலூர் ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் ஸ்ரீ நடராஜர் சிவகாம சுந்தரி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றது. பின்னர் மலர் மாலைகள், வில்வ மாலைகளால் சிறப்பு அலங்காரங்கள் செய்து மகா தீபாராதனைகளும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து திரளான பக்தர்கள் பௌர்ணமியை முன்னிட்டு தங்கத்தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர்.
ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே தனியார் கல்லூரி பாதுகாவலர் திடீர் மரணத்தில் சந்தேகம் உள்ளதாக கூறி சடலத்தை பெற மறுத்து உறவினர்கள் போராட்டம் நடத்தினர். நாளுக்கு நாள் தமிழகத்தில் சந்தேக மற்றும் மர்ம மரணங்கள் அதிகரித்து வரும் நிலையில் இச்சிப்புத்தூர் கிராமத்தில் இயங்கி வரும் தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தனிகை போலூர் மேட்டுக்காலனியை சேர்ந்த சந்திரசேகர் என்பவர் பாதுகாவலராக பணிபுரிந்து வந்த நிலையில் திடீரென மயங்கி விழுந்து இறந்து கிடந்துள்ளார். இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் சடலத்தை பெற மறுத்து கல்லூரி வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.